இவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சூரிய பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. இந்த சூரிய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசியிலிருந்து சந்திரனுடைய ஆட்சி வீடான கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் துன்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் விலகக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட இத்தருணங்கள்ல கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சுக்கிரனும், கடகத்தில் புதனும் சூரியனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு அரசு அதிகார பதவியை தருபவர் சூரியன் தான். சூரியன் பலமாக இருந்தால் பல யோகங்கள் உண்டாகுங்க. தலைமை பதவியும் அதிகாரமும் ஆரோக்கியமும் அமையுங்க. சூரியனால் ஏற்படும் யோகங்களை நாம் இப்போது பார்ப்போம். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வருங்க. உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல புகழால் பிரகாசம் அடைவார்கள். அரசு அதிகாரம் தானாக தேடி வருங்க. சிறந்த நிர்வாகி என பெயரிடப்படுவாங்க. அதே போல சூரியன் தந்தை காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் உங்களுக்கு அபரிமிதமாக இருக்குங்க. தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருங்க. மனதைரியம் அதிகரிக்குங்க. அறிவும் திறமையும் அதிகரிக்கும். எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார்கள். எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மன தைரியத்தை சூரியன் உங்களுக்கு தருவாருங்க. சூரியன் ஆத்ம காரகன். உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர் அவரே. ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படுங்க. சோர்வாக இருப்பார்கள். கண் பார்வை கோளாறு ஏற்படுங்க. தலைவலி, தலை சுற்றல் ஏற்படுங்க. சூரியனால் என்னென்ன யோகங்கள் வரும் என்று நாம் பார்க்கலாம். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் மீன ராசியில் அமர்ந்து கடகத்தில் சந்திரன் இருக்க ராஜேஸ்வர் யோகம் அமைதுங்க. சிறந்த கற்பனை திறன் மிக்கவர்கள். ராஜ யோகம் அமைப்பு உண்டாகுங்க. அரசு வேலைகள் தேடி வருங்க. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துடன் திகழ்வாங்க. வாழ்க்கை இனிமையாக இருக்குங்க. சூரியனும் புதனும் ஒன்றுக்கொன்று நெருக்கமான கிரகங்கள். ராசியில் அடிக்கடி கூட்டணி அமைத்து சஞ்சரிக்குங்க. இதனால் புத அதிபத்திய யோகமும் ராஜ யோகமும் தாங்க. கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். செல்வமும் செல்வாக்கும் தேடி வருங்க. அது மட்டும் இல்லாம சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேதுவை தவிர செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இவர்களில் ஒருவர் இருந்தால் அது வசி யோகங்க. இந்த யோகத்தில் பிறந்தவர்கள், இந்த அமைப்பில் பிறந்தவர்களை அனைவரும் விரும்புவாங்க. நல்ல குணமும் தர்ம சிந்தனை உடையவராகவும் இருப்பாங்க. அரசாங்க உயர் பதவி, வேலை செய்யும் இடத்தில் தலைமை பதவி பெற்று வாழ்வார்கள். இனிமையான வார்த்தை பேசுவார்கள். ஜாதகத்தில் சூரியனும் 2ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேதுகள் தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது வேசி யோக அமைப்புங்க. இந்த யோகம் உள்ளவர்கள் அழகானவர்கள், இனிமையான பேச்சாளர்கள், உணவுக்கு பஞ்சம் இருக்காது, உதவும் குணம் கொண்டவர்கள். 2இல் செவ்வாய் இருப்பது திடமான உடல் அமைப்பு ஏற்படுங்க. 2இல் புதன் இருந்தால் கல்வி அறிவு அதிகரிக்குங்க. 2இல் குரு வித்தைகள் கூடுங்க. சுக்கிரன் இருந்தால் செல்வம் கூடுங்க. சுகபோக வாழ்வு அமையும். 2இல் சனி இருந்தால் பல திருமணங்கள் நடக்குங்க. சூரியனுடன் சனி, ராகு, கேது கூட்டணி பெற்று அமைந்திருந்தால் வேசி யோகம் செயல்படாது. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷம், சிம்மம், தனுசு ஆகிய ராசிகளில் ஏதேனும் ஒன்றில் இருந்து 12இல் குரு அல்லது செவ்வாய் இருந்தால் சிறப்பான யோக அமைப்பு என்று சொல்ல வேண்டுங்க. அதே போல சூரியன் கடகம், விருச்சகம், மீனத்தில் இருந்து 12இல் புதன், சுக்கிரன், சனி இருப்பது சிறப்பான யோகங்க. சூரியனுக்கு 12இல் புதன் இருந்தால் உலக புகழ் பெறுவார்கள். செல்வ வளம் கிடைக்குங்க. 12இல் செவ்வாய் இருந்தால் புத்திரர்கள் அதிகம் உண்டாகுங்க. சூரியனுக்கு 12இல் குரு சனியோடு இணைந்திருந்தால் உடல் ஊனம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதுங்க. சூரியனுக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது அல்லது லக்னத்தில் சூரியன், 2ஆம் வீட்டில் புதன், 11இல் சந்திரன் இருக்க வேண்டுங்க. குரு சந்திரனுக்கு 4, 7, 10ஆம் இடங்களில் இருப்பது பாஸ்கர யோகம் ஆகுங்க. இந்த அமைப்பு உள்ளவர்கள் தைரியசாலிகள், உயர்ந்த அந்தஸ்து கொண்டவர்கள், சகல சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்த மேதைகள், மேடை பேச்சாளர்கள், செய்யும் தொழில்
தொழிலை சிறப்பாக செய்வார்கள். லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்க, சூரியன் உச்சம் பெற்று 2ஆம் வீட்டில் இருக்க, சந்திரன் குரு 9ஆம் வீட்டில் இருந்தால் இரவி யோகம் ஏற்படும். ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருப்பவர்களுக்கு 14 வயது முதல் 8 வருடம் சிறப்பான யோகத்தை தருங்க. சூரியன் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் இருக்க, 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் சனியுடன் இணைந்திருந்தால் இரவி யோகம் ஏற்படுங்க. இந்த அமைப்பு கொண்ட ஜாதகத்தாருக்கு 15 வயது முதலே சிறப்பான வாழ்க்கை அமையுங்க. தாமரை போன்ற கண்கள், அழகிய உடல் அமைப்பு இருக்குங்க. செல்வம் செல்வாக்கு அதிகரிக்குங்க. சூரியன் சந்திரன் இணைந்து 1, 5, 9ஆம் இடத்தில் இருந்தால் ராஜயோகம் ஏற்படுங்க. சந்திரன் அஸ்தமனம் அடையாமல் இருக்க வேண்டுங்க. சந்திரன் ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்பு. ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் இணைவு, கடகத்தில் சூரியன் சந்திரன் இணைவு சிறப்புங்க. லக்னத்திலிருந்து 2, 3, 11ஆம் இடங்களில் இணைந்திருப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல 4, 7, 10ஆம் வீடுகளில் இணைந்திருப்பது சுமாரான யோகங்களை தருங்க. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை இந்த சூரிய பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது, தன குடும்ப அதிபதியான சுக்கிரன் இந்த காலகட்டங்கள்ல அவஸ்தானத்தில் சஞ்சரித்து புதனோடு இணைகிறாருங்க. சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பது மிக மிக ஒரு நல்ல அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடந்தேறக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குதுங்க. அரசாங்க அனுகூலங்கள் உண்டுங்க. அரசாங்கத்தில் ஏதேனும் விண்ணப்பித்திருந்தால் அது இந்த தருணங்கள்ல சாதகமாக கிடைத்து விடுங்க. வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி தற்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் இருக்காதுங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதன் அழுத்தம் குறைய இருக்குதுங்க. இடம் வாங்குதல், வீடு வாங்குதல் போன்றவற்றில் கவனம் செலுத்துவதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சனி வக்ரகதியில் இயங்குவதால் எதிர்பாராத சில மாற்றங்கள் நடக்குங்க. குடும்பத்தில் செலவுகளும் அதிகரிக்குங்க. வெளியூர் அழைப்புகளும் பிரயாணங்களும் அதிகரிக்குங்க. கலத்திரத்தில் 7ல் ராகு இருப்பதால் கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சிறு கூடவே 8ஆம் இடத்தில் செவ்வாயும் இருப்பதால் உங்களுடைய உடல் நலன்ல விழிப்புணர்வு தேவைங்க. கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குங்க. கவனமாக இருப்பது நல்லது. இந்த தருணங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்பட வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. அப்படியே ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட மௌனம் சாதிப்பது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை காகத்திற்கு ஒரு உருண்டை சாதம் வையுங்க. பிதற்காரியங்களை எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.